எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்திற்கு கிடைத்தே தீரும்ன்ற அந்த 100% நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சுன்னா பொறாம இருக்காது, போட்டி இருக்காது. நான் பார்த்துட்டேன். என்னுடைய அனுபவத்தில் நானும் தெளிவாக பார்த்து விட்டேன். நான் பார்த்த வரைக்கும் ஒன்று தெளிவாக சொல்கிறது, குட்டிக்காரன் அடிச்சு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்பா நடக்காது. உடல் இயங்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு பற்று வேணும். பற்று இல்லைன்னா எப்படி இயங்கும் உடம்பு? உடம்பு இயங்குமா? தேவை இருந்தால் தானே செல்ஸ் ஓடும். தேவையே இல்லைன்னா செல்ஸ் எங்கேருந்து ஓடும்? அப்போ அதுக்கு என்ன வாண்டடா எதுலையாவது கொண்டு போய் லாக் பண்ணி வைக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து எதில் லாக் பண்ணி வச்சிருந்தார் அவரோட ஆசை? இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா உண்மையை விட்டுட்டான், பொய்யை பிடிச்சிக்கிட்டான். அழிஞ்சு போகிறது தான் உண்மைன்னு நினச்சி பொய்யை பிடிச்சிக்கிட்டதுனால வெறி, வேகம், கோபம். ஏன் ஆன்மீகம் இருக்கிற இடத்துல குற்றங்கள் குறையும்? உண்மை புரிஞ்சிடும். ஆன்மீகம்னா என்ன? இதெல்லாம் பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சர்ஸ், தமிழில் சொல்லணும்னா பரம்பொருள் ஆளுமைகள் அப்படின்னக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பை வந்து உங்களுக்கு வந்து நேரடியாகவும் ஆன்லைனுக்காகவும் வந்து ஏற்பாடு மறுபடியும் வந்து செஞ்சுருக்கோம். காரணம் என்னென்னா, நிறைய பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, என்டர்பிரினர்ஸ்க்காகவும் பிஸ்னஸ் பீப்புளுக்காகவும் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் சார்ந்து பல புரிதல்கள் வந்துருச்சு. பட் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரில, மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரில, வெல்த்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த சக்தி வாய்ந்த 2 நாள் பயிற்சி பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றத வந்து சென்னை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மார்ச் 29 மற்றும் 30ஆம் தேதி 2 நாள் வகுப்பாக வந்து இருக்க போகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியாக வந்து தொடர்ச்சியாக வந்து இது வந்து இருக்க போகிறது. பயிற்சி மட்டுமல்ல, பல விஷயத்தை வந்து உங்ககிட்ட வந்து இதில் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறது எப்படின்றதுக்கு உண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வந்து வெளிப்படையாக வந்து கூறலாம் என்று வந்து நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போகும்போது நேரடி என்னுடைய கண்காணிப்பில் வந்து இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக வந்து இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு ஞானியால எப்படி வந்து ஒரு கேஷுவலாக வந்து இருக்க முடியுது? இப்போ வள்ளலார் பெரிய கருணை கொண்டவர்ன்றீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வள்ளலார் 24 மணி நேரம் கருணையில் இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் வராரு வள்ளலாரை பார்க்கறக்கு, வந்தோடனே பேசுகிறாரு, கிளம்புறாரு. அவர் கிளம்புனோடனே ஒரு ஓன் அழுகிறார். ஏன் பெருமானே அழுகிறீங்க? நான் 6 மாதம் தான் உயிரோடு இருப்பான், அப்புறம் செத்துருவான், நீங்கள் எதாவது பண்ண வேண்டியதானே. அவர் ஒன்றும் பேசலாம், அமைதியாயிட்டார். அப்புறம் இறந்துட்டான். ஏன் வள்ளல் பெருமான் கருணையானவர் தானே, மாற்ற வேண்டியதானே, ஏன் அழுகிறார்? மகான்களாகவே இருந்தாலும் தகுதி இல்லாத ஆன்மாக்களை உயர்த்துவதற்காக ஒருபோதும் ஒரு முயற்சியை எடுக்க மாட்டாங்க. இப்போது நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னா உங்களால் இன்னொரு 100 உயிர் நல்லா இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னா உங்களை காப்பாற்றுவேன். உங்களை காப்பாற்றி உங்களால் ஒரு 100 உயிர் நாசமாக போகுதுன்னா நான் எப்படி உங்களை காப்பாற்றுவேன்? அப்போ மகான்கள் அருள் செய்ய வேண்டும் என்றால் அதற்குண்டான தகுதி மகான்கள் கிட்ட இருக்கா, நம்ம கிட்ட இருக்கா? நீங்கள் சந்திக்கிறது டூப்ளிகேட் மகானாகவே இருந்தாலும் நீங்கள் தகுதியான ஆளாக இருந்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் மகான் கிட்ட போய் உருக்கத்தோடு கேட்கும்போது அந்த உடல் மூலிமா அவனுக்கே தெரியாமல் இறைவன் அந்த அருளாசிகளை உங்களுக்கு வழங்கிடுவார். இது பல பேருக்கு தெரியாது. நல்ல குருவை தேடி போகணும். முட்டாள்தனம். உண்மையான ஞானம் உணர்ந்தவனுக்கு தெரியும். நல்ல குரு கெட்ட குரு அப்படிலாம் கிடையாது. போகிற போக்கில் ஒரு பருந்து போகிற போக்கில் ஒரு காக்கா கிராஸ் பண்ணும்போது அருள் செஞ்சுட்டு போயிடுவார். எங்கே எப்போ கொடுப்பாருன்னே தெரியாது. இதெல்லாம் புரிஞ்சிருச்சுனாவே கோயிலுக்கு போனோடனே போய் கூட்டத்தில் நிற்கணும்னு விருப்பப்பட மாட்டீங்க. முதல்ல முன்னாடி போகிறோம், சாமி கிட்ட போய் உட்காரணும். அங்கே இதெல்லாம் ஞானம் புரிஞ்சிருச்சுன்னா தானா புரிஞ்சிடும். என்ன புரியும்? இதுலலாம் ஒண்ணுமே இல்லை, இதுலலாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்திற்கு கிடைத்தே தீரும்ன்ற அந்த 100% நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சுன்னா பொறாம இருக்காது, போட்டி இருக்காது. நான் பார்த்துட்டேன். என்னுடைய அனுபவத்தில் நானும் தெளிவாக பார்த்து விட்டேன். நான் பார்த்த வரைக்கும் ஒன்று தெளிவாக சொல்கிறது, குட்டிக்காரன் அடிச்சு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்பா நடக்காது. உண்மையாவே என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருப்பேன். உட்காந்து பேரு புகழ்லாம் எனக்கு கிடைக்கும். நான் பார்ப்பேன், இது யார் பண்ணுறது? அப்போ நான் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போது சரி, ஒரு டைம் இப்படி நடக்குது, ஒவ்வொரு டைம் இப்படி தான் நடக்குதா, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? அப்போ ஒவ்வொரு டைம் டெஸ்ட் பண்ணும்போது புரிஞ்சுக்கிறோம், ஓகே நம்மால் இது ஆவது அல்ல, என் செயலாவது ஏதொன்றுமில்லை, எல்லாம் நின் செயலே என்றுணர பெற்றேன், என் கட்சி ஏகமனை. இதில் தான் டவுட் வருது, மாட்டிக்கிறீங்க. அவன் அனுமதி கொடுக்காமல் உங்களால் அடுத்து ஒரு டைம் மூச்சு கூட விட முடியாதுன்னு சொல்கிறேன். ஒரே பிரச்சனை தான். இவ்வளோ நாள் நம்ம இதை ஏன் உணரலை அப்படின்னா, காரணம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னா, உங்களால் இதெல்லாம் முடியும்னு நீங்கள் இன்னும் நம்பலை. ஏன்னா அப்படி யாரையும் பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க,
என் கண்களாலே பல பேர்த்த பார்த்துட்டேன் இந்த மாதிரி அதிசயங்களை பண்றவங்களெல்லாம். இதெல்லாம் ஏன் சொல்ற அப்படி இப்படிலாம் இருக்கிறவன் எப்படி இருக்கான்னா வாழ்க்கையில ஒண்ணுமே தேவையில்லைன்னு இருக்கிறான். ஏன் எது நினைச்சா வீட்டுக்கு வருது, பணம் வேணுமா எவனோ ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போயிடுறான், சாப்பிடணுமா சாப்பாடு வீட்டுக்கு இருக்கு. இவனுக்கு அடுத்து யோகத்தில் அடுத்தடுத்து டைமென்ஷன்ல என்ன இருக்குன்னு பாக்குறக்கா போறான். அவன் அப்படி போயிட்டு இருக்கிறான். நான்லாம் அதுக்கெல்லாம் ஆசை. நான்லாம் அப்படியே உட்காந்து போனேன். எவ்வளோ டீப்பா போவேன் தெரியுமா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் உட்கார்ந்தேன்னா பேச முடிய மாட்டேங்குது. ஏன்? அதிக நேரம் உட்காரும் போது என்ன ஆகுது? உடம்பு உருக்குலைந்து ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கி. அப்போ ஊன் உருகி உள்ளொலி பெருக பெருக பாடியில தங்குமா? அப்போ இப்போ இந்த ஒரு உங்ககிட்ட கத்துற அந்த கன்றாவிக்காக அப்புறம் என்ன பண்ற இந்த உலகத்துல இருந்து? உலக பற்றுக்களில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு உலக இச்சைகளில் ஈடுபடுத்தி கொண்டு. ஏன்னா இப்போ இந்த உடல் இயங்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு பற்று வேணும். பற்று இல்லைன்னா எப்படி இயங்கும் உடம்பு இயங்குமா? தேவை இருந்தால் தானே செல்ஸ் ஓடும். தேவையே இல்லைன்னா செல்ஸ் எங்கேருந்து ஓடும்? அப்போ அதுக்கு என்ன வாண்டடாக எதுலையாவது கொண்டு போய் லாக் பண்ணி வைக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து எதில் லாக் பண்ணி வச்சுருந்தார் அவரோட ஆசையை? லட்டு. அவருக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேருந்து ஆசையை எடுத்துட்டார். லட்டில் மட்டும் ஆசையை வச்சுருந்தார். ஏன் அப்படின்னா அந்த கொக்கி இருக்கட்டும் அவசியம். ஏன்? அப்பப்போ சமாதிக்கு போயிட்டாருன்னா ஜீரோன்னு அர்த்தம், அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ ஏதோ ஃபஸ்ட்டு தாட் வரணும். ஃபஸ்ட்டு தாட் வந்தது. இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, தாட்டே இல்லை. எப்போ முழிப்பு வருது? உங்களோட ஃபஸ்ட்டு தாட், உங்களோட முதல் எண்ணம் எப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்போ தான் முழிப்பே வரும். இப்போ இவர் சமாதிக்கு போயிட்டு இதெல்லாம் புரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் பாருங்கள், இது எவ்வளோ டீப்பாக வச்சுருக்காங்க பாருங்க. இதனால தான் சித்தனை ஆராய்ச்சி பண்ணாதீங்கன்றது உங்களுக்கு புரியாது. பல விஷயத்துக்கு நீங்கள் அறிவிலேயே பார்ப்பீங்க, அவங்க பேரறிவில் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா சமாதிக்கு அடிக்கடி போயிடுவார். சில நேரத்தில் வயிற்று வலி வந்துருச்சுன்னா வயிற்று வலியை அவர் அனுபவிச்சுட்டு இருப்பார். ஒரு தலகாணி ஒன்று இருக்கும், யாராவது பேச வருவாங்க. அப்போ வந்து பேசுறதுக்கு வயிற்று வலி இருந்தால் பேச முடியாதுன்னு சொல்லி வயிற்று வலியை தலகாணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவார். தலகாணி கூச்சிட்டு இருக்கும் மேலே இங்கேயும். எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் செய்தது. அப்புறம் கேஷுவலாக பேசி முடிச்சுட்டு அந்த வழியை இப்போ நான் தான் அனுபவிக்கணும், ஏன்னா வேற அவன் கர்மாவே எடுத்து விட்டு இருந்திருப்பாரு. அது அப்புறம் இவர் வயிற்றுக்கு வந்திருக்கும். அப்போ இவர் அனுபவிக்கணும், இந்த டைம் வரைக்கும் அனுபவிக்கணும்னு இருக்கும். காளி தேவி அருள் பெற்றாலும் ஒரு சில கஷ்டங்களை அனுபவித்தார். அப்புறம் மறுபடியும் உட்காந்து அனுபவிச்சுட்டு இருப்பார். ஏன் லட்டில் வச்சுருந்தார் அப்படின்னா சமாதியில் ரொம்ப நேரம் ஆழ்ந்து அதில் போய் ஒடுங்கினதுக்கப்புறம் ஏதாவது ஆசை இருந்ததுனா தான் என்ன வரும். ஆசை இல்லாமல் எங்கேருந்து என்ன வரும்? எனக்கு ஒரு ஆசை இருந்தால் தானேங்க தாட்டு ஓடும். ஆசையே இல்லைங்க, எங்கேருந்துங்க தாட்டு ஓடும்? உங்களுக்கு வர எண்ணெல்லாம் எதுனா உங்கள் ஆசைகள் இருக்கிறதுனால தான் இந்த தாட்ஸ் அதை அனுபவிக்கணும்னு ஐடியா கொடுக்குது. நீங்கள் உங்களுக்கு பாருங்கள் முட்டாள்தனம். நீங்கள் ஆசையை அடக்காமல் எண்ணத்தை நிறுத்தணும்னு போராடுறீங்க. எப்படி நிறுத்த முடியும்? அப்போ அவரோட ஆசையை எதில் கொண்டு போய் வச்சுருந்தாரு? லட்டில் கொண்டு போய் வச்சுட்டார். ஏன்? சமாதிக்கு போயிட்டாருன்னா ஆஹா லட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குமேன்ற அந்த ஆசை அந்த ஃபஸ்ட்டு தாட்டை கொண்டு வரும். சமாதியிலேருந்து எந்திரிச்சிருவார். எப்போ இப்படி இல்லாமல் இருக்குது? என்ன நான் பேசவே ஆரம்பிக்கலை. இப்போ நான் என்ன டீப்பாலாம் உள்ளே போனோன்னா உங்களுக்கு இருக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஏன்டா இதெல்லாமாடா பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு. அது அவ்வளோ விஷயம் இருக்குது. அது பிரபஞ்ச ரகசியங்களுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா உங்களால் முடியாதுன்னா யாராலையும் முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணலை, அதனால் முடியல. முயற்சியே பண்ணாமல் முடியலன்னீங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் அது? நான் ஏன்ப்பா அதெல்லாம் நீங்கள் அதை பண்ண வேணாம். இறைவனாகணும்ல. இறைவனாகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்று பக்தி செலுத்தணும், இல்லை சேவை செய்யணும், இல்லை மந்திரம் சொல்லணும், இல்லை மூச்சை ஏற்றி இறக்கி இருகால் புரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. மூச்சை ஏற்றி இறக்கியாவது கற்றுக்கணும். எதுவுமே பண்ண மாட்டேன், நான் இஷ்டத்துக்கு ஊர் சுற்றுவேன், அவேர்னஸோடு இருக்க மாட்டேன், நல்ல கொடி கொடியாக சம்பாதிப்பேன், எவனுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேன், நானே வச்சுப்பேன் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. பல பிணிகளோடு இறப்பீர்கள். பிணிகள்னா என்ன? நோய்கள்னு அர்த்தம். அடுத்த பிறவிகளும் மிகவும் மோசமாக இருக்கும். ஏன்டா நான் உழைச்சேன், நான் சம்பாரித்து சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை? நல்ல கேள்வி. உங்களது உழைப்பை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலிருந்து எதை எடுக்க முடியும்னு கேட்குறேன். இயற்கை அனுமதி கொடுக்கலன்னா உங்கள் உழைப்பை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலிருந்து எதை எடுக்க முடியும்? எதை எடுக்க முடியுமா? அப்புறம் உங்கள் உழைப்புன்னா எனக்கு புரியலையே. இன்று ஒரு வார்த்தையை உங்கள் டிக்ஷனரியிலேருந்து டெலீட் பண்ணிடணும். இந்த வார்த்தை போச்சுன்னா தான் ஞானம் வரலன்னா வராது. இது என் உழைப்பு அப்படி ஒன்று இல்லை. இந்த உலகத்தில் உழைப்பு என்ற ஒன்று இல்லை. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ஆணவத்தை கொண்டு வந்து விடுகிறது. இது ரொம்ப டீப் லெவலில் வேலை செய்யும். உங்களுக்கு தெரியவே தெரியாது. இவ்வளவு குற்றச்செயல்கள் இன்று இந்த உலகத்தில் நடப்பதற்கு காரணம் என் உழைப்பு, எனக்கு அத்தாரிட்டி இருக்குது, இது என்னோடது, இதுக்காக நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த புரிதல்னால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா உண்மையை விட்டுட்டான், பொய்யை பிடிச்சிக்கிட்டான். அழிஞ்சு போகிறது தான் உண்மை நினச்சி பொய்யை பிடிச்சிட்டதுனால வெறி, வேகம், கோபம். ஏன் ஆன்மீகம் இருக்கிற இடத்துல குற்றங்கள் குறையும்? உண்மை புரிஞ்சிடும். ஆன்மீகம்னா என்ன? இதெல்லாம் ப்ரொஜெக்ஷன்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். சிமுலேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காட்சிப்படுத்தக்கூடிய பொய் பொருள்கள்ன்றது புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதுக்காக குற்றச்செயல்களை செய்வானா ஒருத்தன் போய் அதை புரிஞ்சுக்கிட்டானா? இப்போ சொல்லுங்கள், சமூகத்துக்கு ஆன்மீகம் அவசியமா அவசியம் இல்லையா? எந்த இடத்துல இப்போ நான் உங்களை ருத்ராட்சம் போடுங்க அப்போ தான் பவர் வரும்னு, எந்த இடத்துல திருக்குரான் படிங்க அப்போ தான் பவர் வரும்னு சொன்னேன், எந்த இடத்துல திருநூறு வைங்க அப்போ தான் பவர் வரும்னு சொன்னேன். உங்களை நான் என்ன சொல்கிறேன்?
நீ இந்த உடம்ப சுகமா வச்சுக்கிற நினைக்கிற மாதிரி உன்னை சார்ந்தவர்களையும் உங்களை சாராதவங்களையும் நீ சுகமா வச்சிருக்கிறதுக்கு அனுமதி கொடு, வழிவிடுன்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லை. இவ்வளவுதான் ஞானம், இவ்வளவுதான் சமூக நீதி, இவ்வளவுதான் உலக அமைதி, இவ்வளவுதான் லவ், இவ்வளவுதான் கருணை, இதுதான் தனிப்பெருங்கருணை, இவ்வளவுதான். இதுதான் அடிப்படை புரிதல், இதுதான் நடுநிலை புரிதல், இதுதான் உச்சகட்ட புரிதல், இதுதான் எவர்லாஸ்டிங் புரிதல். எது? நீ இந்த உடம்பை எப்படி சுகமா சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி மற்றவங்களையும் சுகமா சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு அனுமதி கொடு, வழிவிடு. நீ பெருமையா உன்னை 4 பேர் பேசணும்னு நினைக்கிற மாதிரி இன்னொரு 4 பேரையும் பெருமையா பேசுறதுக்கு இடம் கொடு. நீ ஏன் சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சு தொலையாத. அவனுக்கு அதுதான் தேவை, ஏன்னா அவனும் மனுஷன்தான். இதுல எங்க இருந்து உனக்கு கர்மம் பொறாம வந்து தொலையுது? நீ ஏக்கப்படுற மாதிரி தான் அந்த உயிர் ஏக்கப்படும், உனக்கு தேவைன்ற மாதிரி தான் அந்த உயிருக்கு தேவைப்படுது. இப்ப சொல்லுங்க, பொண்டாட்டி புருஷனுக்குள்ள பிரச்சனை வருமா? இந்த ஒரு சின்ன புரிதல் தான். நீ சுகமா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, அந்த மாதிரி உன்னை சார்ந்தவங்களையும் சுகமா இருக்க கூட என்ன பிரச்சனை? நீ தவறுகள் பண்றியா பண்ணலையா? அப்ப அவங்களும் தவறுகள் பண்ணி தானே தெளிவாங்க. அதை மட்டும் ஏன் உன்னால ஏத்துக்க முடியல? நீ தப்பு பண்ணா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. அப்ப அவங்க தப்பு பண்ணிட்டா மட்டும் உன்னால ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? அப்ப பிரச்சனை அங்க இல்ல, பிரச்சனை எங்க? இங்கதான் பிரச்சனை. உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எப்படி பாக்குறீங்கன்றதை தெளிவாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் படிக்கிறேன். நான் எதையாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டைட்டில்ஸுமே வந்து நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.